அஸ்ஸலாமு அலைக்கும். முசாஸ் மொமெண்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஹாய் முசாக்கிர், நோம்பாச்சு. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? என்ன செய்யறேன் விட்றா, முதல்ல தப்பிய போட்டாரு. எப்படி? வேற லெவல். சரி, இன்னைக்கு இப்ப நாங்க ஏதாவது செய்யணும். இன்னைக்கு என்ன செய்யறது? ஒவ்வொரு வெயிலாகவும் வைக்குது. என்ன செய்வோம் நாங்கள் நோம்பை திறந்துட்டு தின்றதுக்கு ஒரு டிஷ் ஒன்று செய்வோம். டிஸ்டா இப்படி ஜூஸ் மாதிரி ஜூஸ் வானம்யா, கடிச்சு தின்னணும். கட்டிச்சு தின்னணுமேண்டா. ஃப்ரூட்ஸ் ஓண்டா வெட்டி 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 கட்டிச்சு தின்னணும். அதுதான் நான் செய்ய போறோம். ஆமா, நாங்க இன்னைக்கு ஃப்ரூட் சலாட் தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். நிறைய பேர் ஃப்ரூட் சலாட் செஞ்சு தின்றாங்க, ஆனா டேஸ்ட் வருதில்லைன்னு சொல்றாங்க. டைம் ஆயிட்டு. சரி, சாவு அடிக்கிறாங்களே நீங்க. இப்போ நாங்கள் எத்தனை ஃப்ரூட்ஸை வாங்கிட்டோம். நாங்கள் இப்போ அதை ஃப்ரூட் சலாடாக்கத்தான் போகிறோம். வெட்டிடுவோமா? எந்த ஃப்ரூட்ஸை வெட்டிடுவோங்க. ஃப்ரூட்ஸை சரி, முதல்ல நாங்கள் இப்போ கப்புளுக்காக தான் வெட்டி எடுத்துக்க போகிறோம். ராத்திர இப்போ நாங்கள் வெட்டிக்கு போகிறது அன்னாசியை. எல்லாத்தையும் வீசிக்கிட்டு இருக்கு. போட்டு அடுத்து என்ன போட போறோம்னா வாழைப்பழம். நான் என்னன்னா ரொம்ப நேரமாக வெட்டிட்டுக்கிறோம். இது ரொம்ப நேரமாக வெட்ட வேண்டாம். மிச்ச இடத்துல பெருசு பெருசாக வெட்டி போட்டுருவாங்க. அதனால் ரொம்ப டேஸ்ட் குறவாய்க்கும். மேலே கரண்டி கல்லும் போது எல்லா ஃப்ரூட்ஸும் அதில் அடங்கணும். விளங்கிச்சா? இது முக்கியமான ஒரு டிப்ஸு. அப்போ தான் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் ரொம்ப டேஸ்ட் ஆகிடும். என்னண்டா முசாக்கிர் அவரே எல்லாத்தையும் வெட்டி கொண்டிருக்கிறார். கவுண்டடா இவர் வெட்டியாயின்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. நானும் எவ்வளோ நேரம் தான் பார்த்துட்டு இருக்கிறது. என்ன போய் வெட்டி ஆகிறேன்னு சொல்லிட்டான். வெட்ட போறேன்டா. இவ்வளோ பெருசாக செஞ்சுட்டு கேள்விப்பட்டா கவலைப்படுவாங்க. போய்
வெட்டியா நின்றுக்கிறேன்னு சொன்னாரு. அதனால வெட்டிக்கிட்டு இருக்காரு. வெட்டின்னு நம்ம வேலைக்கு இறங்கினோம்னா வெள்ளக்காலம். அப்ப சேர்த்துக்குள்ள இதுலேயே மிச்சமாக கஷ்டமான வேலைன்றா என் வேலை தான். முன்னுக்கு என்னன்னு சொன்னா 4 ஏப்பல் இருக்கிறீங்க. அதில் ஒரு ஏப்பல் பச்சை ஏப்பல், மற்றெல்லாம் ரெட் ஏப்பல். அதனால பச்சையில் இருந்து ஆரம்பிக்கலாம். சரிடா, இதை எங்கே கொட்டுறது இப்போ நான்? இது அது அங்கே கொட்டியா வேற வந்துட்டா இங்கே கொட்டன்ட்டு முடியல. சரி முசக்கேர் தனியாக வெட்டிட்டுக்கிறாரு. நம்மளுக்கு இது இந்த ஒருத்தர் வேலை செய்கிறத பார்த்துட்டு சும்மாக்கெல்லாம் பிடிக்காது. அதெல்லாம் நானும் ஒரு வெப்பல் எடுத்துனே காய்க்கு வெட்டுறதுக்கு. சொதப்பி நான் வச்சுக்க. இந்த எப்பல் வெட்டுறதெல்லாம் சீன வித்தியாயா? இவர் என்னண்டா கேமராமேன், இவர் பார்த்து இந்த எல்லாம் மாட்டுக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு நோம்பு மட்டும் இல்லாட்டி இதெல்லாம் சுற்றுலாட்டாக முந்தைய சாட் ஆகிக்கும் எனக்கு. அதனால தான் கட்டுப்பாடோடு இருக்கிறாரு. இல்லாட்டி எல்லாம் வேலை காட்டிடுவார். நாங்களும் சும்மா இல்லைங்க, ஒரு எப்பல வெட்டி முடிச்சிட்டோம். ஒரு ஏப்பல் எங்கே வெட்டினீங்க? அதில் பாயை நான் வெட்டினேன், காவாசை நீ வெட்டினேன். இப்படியோ வெட்டினோம்ல. என்னடா இன்னும் கிரேப்ஸ் இருக்கு வெட்டுறதுக்கு. அடுத்தது என்ன? கிரேப்ஸ் வெட்டிக்கலாமா? தம்பி வரமாட்டேன், வீடியோ பிடிப்பேன். அப்படியா? ஓரோட்டு கஞ்சி எடுக்கிறியா? நானா இந்த என்ன காட்டுறாங்க? கஞ்சவா ஏன்டா அப்படி பண்றீங்க? ஏன்டா அப்படி மானத்தை வாங்குறீங்க? ஏன்டா அப்படி பண்றீங்க? இப்படி பண்றான். லாஸ்ட்டாக இந்த மாதுளங்க தான் மிஞ்சிக்கிற. இதை தான் நான் வெட்டிக்க போகிறோம். வாங்க வெட்டிக்கலாம். மாதுளங்கரைந்து பின் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும் வெட்டுறதுக்கு. பார்த்தீங்களா, முத்து முத்து மாதுளங்க. அதுக்கப்புறம் இப்படி பின்னுக்கு திருப்பி நல்லா தட்டணும் நமக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஃப்ரூட்ஸையும் நாங்கள் வெட்டி எடுத்துட்டோம். அடுத்து என்ன? மிக்ஸ் பண்ணுறது தான். மிக்ஸ் பண்ணிடலாமா? போட்டுக்கலாம். ஆரஞ்சு. அடுத்து என்ன? நல்லா புளி ஆகிக்கிறதுக்கு கொஞ்சம் தேசிக்காய் சேர்த்திக்கலாம்.
காய்ஸ் என்னென்னு சொன்னால் நாங்கள் ஃப்ரூட் சாலத்தை செஞ்சு எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து அதை ஒவ்வொரு பாத்திரத்தில் போட்டு நாங்கள் அழகாக டெக்கரேஷன் பண்ணி காட்ட போகிறோம். வாங்க தொடர்ந்து பாருங்கள் வீடியோவில். ஆனால் நாங்கள் அதை சாப்பிட போகிறோம்ல என்னன்னா இன்னைக்கு நோன்பு வச்சுக்கிறோம். ரமலான் மாதம்ன்றதால ஒரு டிஃப்ரெண்ட் எங்கள்கிட்ட விளங்கிக்கும் உங்களுக்கு. நாங்கள் நோன்பு வச்சுக்கிறதால நான் இதை சாப்பிட மாட்டோம். இதை எப்படி பரிமாறுறேன்னு நாங்கள் அடுத்ததாக உங்களுக்கு சொல்லி தர போகிறோம். அதை மாதிரி செஞ்சு வீட்டில் பரிமாறலாம். என்னென்ன நான் வீடியோ முடிச்சுக்க போகிறோம். சூப்பராக செஞ்சு எடுத்துட்டோம். நோம்பு தொடர்ந்துட்டு இதை நான் தின்ன போகிறோம். ஆனால் உங்களுக்கு காட்ட போகிறது இல்லை. நீங்களா சாப்பிட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. எனக்கு 2 அவருக்கு 1 அநியாயம் பண்ணிட்டாரு. அவர் கொஞ்சம் கூட வேலை செஞ்சாரா, அதுதான் அவர் 2 எடுத்துட்டாரு. எனக்கு கொண்டு தந்துட்டாரு. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். எங்களோட வீடியோ நிறைவு பெறுது. அடுத்த வீடியோ இன்ஷால்லா இன்னொரு சப்ஜெக்டோட சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் முசக்கிர்.